என் பேரு லதா, ஆர்லதா. நான் வந்து சிவபரணியோட அம்மா. எனக்கு எல்லாருமே பெண் குழந்தைகள் தான். இப்ப பெண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பு வேணுங்கிறதுனால என் பிள்ளைங்களை எல்லாம் நல்லாவே படிக்க வச்சிருக்கேன். அப்படி இருக்கல பெரியவங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு அவங்க சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அடுத்தவங்க தான் சிவபரணி. அவங்க வந்து மெட்ராஸ் சென்னையில வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, 2022ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. இங்க வந்துட்டாங்க. அதுல இருந்தே இங்கதான் இருந்துட்டு இருந்தாங்க. 20ல வந்தது கொரோனா, அதுல இருந்து இங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு அந்த மாதிரியே இப்ப கனவுகளை சொல்லியே நாங்களும் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களோட போக்கஸும் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இது நல்ல ஒரு மாதிரி தடம் மாறி போயிட்டு இருக்கு, இவங்க ஐடி கம்பெனிக்கு அப்படிதான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நம்மளோட கனவுகளுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுடைய கனவுகளுக்கு ஒரு உயிர் மாதிரி நாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலயே 2022 ஏப்ரல் 11 ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வந்து டாஃப்ல இருந்து இங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்ப வந்து நாங்க சாதாரணமா கால நேரங்களில் 7 to 10 அந்த கிளாஸ் நடக்கும். அப்ப இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால 10 மணி 11 மணிக்கு மேலதான் வந்து லாகின் பண்ணுவாங்க. அப்ப அந்த காலையில 7 மணிக்கு எழுந்திருச்சு போய் அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு 3 மாசம் தான் கிட்டத்தட்ட படிச்சாங்க. அந்த சமயத்துல 148 மார்க் அந்த 2022 பரீட்சை எழுதின போது கிடைச்சது. ஆனா எப்பவும் சிவபரணி வந்து மார்க்கே சொல்ல மாட்டாங்க. உனக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேங்கிற வார்த்தை மட்டும் தானே தவிர என்னுடைய மார்க்கோ ஏதோ நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த டாஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் கூட படிக்கிறவங்க எல்லாம் இவங்க நல்லா படிக்கிறாங்க, உங்க பொண்ணு நல்லா வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து பரீட்சை எழுத போது அவங்களோட ரிசல்ட்டே இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்கக்குள்ள ஒண்ணுமே தெரியல தகவல். பரீட்சையில எல்லாருக்கும் ரிசல்ட் வந்து இவங்களுக்கு மட்டும் வரல. ரொம்ப கவலையா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு. சாதாரண எல்லா குடும்பங்களையும் உள்ள மாதிரிதான் படிக்க வைக்கிற பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க பிள்ளைங்களை அப்படிங்கிற மாதிரி உறவுக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க பாப்பா ஒன்னே ஒண்ணு மட்டும் சிவபரணி சொன்னாங்க, ஏமா எல்லாரும் வந்துட்டு ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லைன்னா அந்த சாப்பாடு நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்ட்டு போயிடுவாங்க. என் வாழ்க்கையை வந்து யாரும் வாழ போடுறத நீ அவங்களுக்காக எல்லாம் கவலைப்படக்கூடாது, என்னோட அச்சீவ்மெண்ட் எதுவும் அது வரைக்கும் நீ என் கூட துணைக்குவா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அப்பாவும் நானும் அதை பத்தி கவலையப்படல, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நல்லா படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அங்கேயே இது பண்ணாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வராத போது எல்லாருமே டாஃப் IAS அகாடமில இருந்து அத்தனை பேர் அவர் ஆகாஷ் சார் ஒரு போல உங்களுக்கு இதை விட பெரிய நல்ல ஒரு இது கிடைக்க போகுது, அதனாலதான் உங்களுக்கு இப்படி காலம் தாழ்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன ஒவ்வொருத்தரோட வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருந்துச்சு. அதுதான் வந்து 2025ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் கிடைச்சது. அந்த நேரத்தை எங்களுக்கு சிவபரணி இன்ஸ்டியூட்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த இதை வந்துதான் ஸ்டடி ஹாலை யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னா, அங்க இருந்து போன் பண்ணாங்க. அந்த சமயம் எனக்கு ஃபீவர், நான் படுத்திருக்கேன், அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற முதல் வார்த்தை தான் எனக்கு முதல்ல அழுகதான் வந்துச்சு. அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க, அம்மா நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கேன் நம்பர் 68ல அப்படின்னு சொல்லும் போது எங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவு இல்லை. அவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அத்தனை பேர் சந்தோஷப்பட்டோம் அந்த டாஃப்ல. அதுவும் முக்கியமா ஜெகன் சார்ல இருந்து சொல்லிட்டு இருப்பாரு, சிவபரணி நீங்க இங்க பாஸ் பண்ணி உங்களுக்கான பாராட்டு விழாவை காட்டுமன்னாவிலே நம்ம நடத்த போறோம், அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வரப்போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாஃபும், எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் தான் ஸ்டாஃபா தெரியும், நிறைய பேர் தெரியாது. ஆனா பசங்க வந்து சொல்லுவாங்க, பிள்ளைங்க அங்க இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்கம்மா அந்த மாதிரி சொல்றாங்கம்மா நல்லா நான் படிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு. ஆனா எப்போதும் அவங்க மார்க்கை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஒரு சமயம் தமிழ்நாடு லெவல்லயே டாஃப்ல வந்து இந்த எக்ஸாம் நடக்கக்குள்ள அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டாஃப்குள்ள எடுத்திருந்தாங்க. அதுவே அப்புறம் நான் ஸ்டேட்டஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அதை எடுத்திருக்கேன்னு கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து இதுல வந்து நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுத்துருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்ப வந்து அவங்க பத்திரப்பதிவு துறையில ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு. ஆனா இந்த குரூப் 4ஓட இது நிக்காது, இந்த பயணம் தொடரணுங்கிறதுக்காக நமக்கு சரியான ஒரு இடைவெளியும் வேணுங்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வேலையில ஜாயின் பண்ணி நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல டாஃப்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கணும். எல்லாரும் ஊக்கமாவும் இருந்தாங்க, அதே சமயம் அவங்க உடஞ்சு போகல அவங்களுக்கு துணையாவும் இருந்தாங்க. அது முக்கியம். எல்லாம் எங்களுக்கு கண்ணீர் வரக்குள்ள எல்லாம் தொடச்ச கைகள் ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய கைகள். டாஃப்ல உள்ள அத்தனை ஸ்டாஃப்ஸும் சரி, கூட படிக்கிற பசங்களும் சரி, எல்லாரும் உங்களால முடியும், நீங்க கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக போயிடுச்சுன்னு சொன்னா அதை விட பெருசா ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கமே தவிர இதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு உறுதுணையா நின்னாங்க. உறுதுணையா நின்ன அத்தனை பேருக்கும் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த சமயத்துல.